உட்பட இந்த கண்ணியமான மேன்மையான நிகழ்வில் கலந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வந்த அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக நிரப்பமாக நிரந்தரமாக நின்று நிலவட்டும் என்று இறையஞ்சியவனாக இந்த சபையில் பேசுவதற்கு தகுதியற்ற என்னை பேச வேண்டும் என்று சர்க்கார் ஹசரத் அவர்கள் உத்தரவிட்டதின் பேரில் என்னுடைய உள்ளத்தில் அல்லாஹுவால் போடப்பட்ட சில கருத்துக்களை பேசி நிறைவு செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, சங்கைக்குரிய 2 ஷேக்மார்களுடைய ஒரு தினம். முதலிலே இந்த மண்ணிலே மார்க்க பணியை பரப்புவதற்காக வருகை தந்து இந்த மண்ணினுடைய மேன்மையை உலகெல்லாம் அறிய செய்த மகான் ஷேக் அப்துல் காதர் வலியுல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஒரு தினமும் அனுசரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அவர்களுடைய வழித்தோன்றலிலே வந்த கண்ணியத்திற்குரிய ஜமாலிசா சர்கார் ஹசரத் அவர்களுடைய ரோஸ் தினமும் இன்றைய நாள் அனுசரிக்கப்படுகிறது. இவர்களெல்லாம் கொண்டாடப்படுவதற்கான, இவர்களெல்லாம் நினைவு கூறப்படுவதற்கான காரணம் என்னவென்று பார்க்கிற பொழுது, இந்த உலகத்திலே வருகிற மனிதர்கள் ஏதோ பிறந்தோம் இருந்தோம் இறந்தோம் என்று இல்லாமல் இந்த சமூகத்திற்காக வேண்டி, இந்த சமூகத்தை அல்லாஹ்வோடு இணைப்பதற்காக வேண்டி ஆட்சிய அரும்பெரும்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் மறைந்த பிறகும் இந்த மண்ணிலே அவர்களை நினைவு கூறக்கூடிய நசீபினை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இவர்களெல்லாம் அவர்களினுடைய ஷேகுமார்கள் மீது கொண்ட மஹப்பத். பொதுவா தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மாதா பிதா குரு தெய்வம் என்று. ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு தந்தையை அறிமுகம் செய்கிறார். தந்தை அந்த குழந்தைக்கு தேவையான கல்வியை கொண்டு போய் கொடுக்க வேண்டும், இந்த உலகத்திலும் அவன் பயிர் பெற்று வர வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே தகுந்த ஆசிரியரை கைகாட்டுகிறார். ஆனால் நம்முடைய மார்க்க சட்டப்படி நமக்கு முழுமையான அக்கான பொருள் யார் என்று சொன்னால் நம்முடைய சங்கைக்குரிய ஷேகுமார்கள் தான். இந்த ஷேகுமார்களிடத்திலே நம்முடைய சந்ததிகளை கைகாட்டி அவர்கள் கையோடு இவர்களுடைய கரத்தை இணைக்கிற பொழுது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய கரத்தோடு அவர்கள் நம்முடைய சந்ததிகளை இணைத்து விடுகிறார்கள். இந்த பணியினை ஷேகுமார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக பாவத்துக்கு சொல்லுவாங்க, நம்முடைய உள்ளங்கள் என்பது வெள்ளையா இருக்கும். நம்ம ஒரு பாவம் செஞ்சோம்னா நம்முடைய கல்வில ஒரு கருப்பு புள்ளி விழுந்துரும்னு சொல்லி, இப்படியே கருப்பு புள்ளி விழுந்து 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 பாவப்பட்ட கரை படிந்த கல்விகள் கூட ஷேகுமார்களிடத்திலே போய் மண்டியிட்டு அவர்கள் சொல்லித்தரக்கூடிய அந்த ஏகத்துவ கலிமாவான லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஒருமுறை சொல்லுகிற பொழுது அந்த கருப்பு படிந்த உள்ளத்தில் ஒரு ஒளி விழுகிறது. இப்படியே சொல்லி 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 பாலகர்களை போல மனிதனுடைய உள்ளத்தை, மனிதனுடைய கல்வை சரி செய்யக்கூடிய பெரும் பணியினை இந்த ஷேகுமார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நல்லா நினைச்சு பார்க்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் நமது நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை அல்லாஹ் அவர்களுக்கு பணிக்கப்பட்ட ஒரே ஒரு விஷயம், லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற ஏகத்துவத்தை இந்த உலகத்திலே பரப்ப வேண்டும். நம்முடைய நபி இறுதி நபி ஆயிட்டாங்க. நம்ம இப்ப நபி இல்லாத காலத்து அனாதைகளாக இருக்கிறோம். நமக்கு வழிகாட்டுவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உம்மத்தை வழிநடத்துவதற்கு என்று யாரை தேர்ந்தெடுப்பது என்று தன்னுடைய அருளின் மூலமாக, தன்னுடைய பேராற்றலின் மூலமாக நமக்கு வழிகாட்டுவதற்கு தேர்ந்தெடுத்து நம்மை வழிநடத்துவதற்கு கொடுத்த பெரும் பொக்கிஷங்கள் தான் இந்த கால இறைநேசர்கள் ஷேகுமார்கள். இதை நாம் விளங்க வேண்டும். அன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கன்னு இந்த உம்மத்திட்ட சொன்னாங்க. நேர்வழிக்கு வாங்கன்னு சொன்னாங்க. என்னுடைய சுன்னத்தை பின்பற்றுங்கன்னு சொன்னாங்க. அதே வழிகளை தான் இன்றைக்கு நம்முடைய ஷேகுமார்கள் நம்மை அமர்த்தி கலிமாவை சொல்லிக் கொடுக்கிறார்கள். கல்புகளை சுத்தப்படுத்துவதற்கான நேர்வழியை சொல்லிக் கொடுக்கிறார்கள். நான் மாணவர்களிடத்திலே ஒரு கதையை அடிக்கடி சொல்லுவேன். ஒரு ஊர்ல வயசான பாட்டி ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்களுடைய வேலை என்னன்னா, ஒரு மாட்டு கொட்டகைய சுத்தம் பண்றதுதான் வேலை. அவங்க ஒரு சில நாட்கள் லேட்டா காலதாமதமா வேலைக்கு போறாங்க. அப்படி வேலைக்கு போகிற போது அந்த வீட்டினுடைய முதலாளி அந்த அம்மாவை கூப்பிட்டு கேட்கிறாரு, என்னம்மா ஏன் இப்படி தொடர்ந்து நீங்க காலதாமதமா வரீங்க அப்படின்னோடனே,
அவங்க சொல்றாங்க, எங்க ஊர்ல மீலாது விழா நடக்குது, தொடர்ந்து நாங்க தொடர்ந்து பயான் வச்சிருக்காங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அஜர்த்துமாருக்கு என்ன செய்யறாங்க, பயானுக்கு வர்றாங்க. அந்த பயானை கேட்கறதுனால கேட்டுட்டு வர்றதுனால எனக்கு கொஞ்சம் காலதாமதமாகுது அந்த அம்மா சொல்றாங்க. இந்த முதலாளி சொல்றாரு, இதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்க முடியாது, நாளையில இருந்து நீ சரியான நேரத்துக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறாரு. நம்ம சொன்னாங்க, 6 நாள் முடிஞ்சிருச்சு, இன்னும் 6 நாள் தான் இருக்கு, இந்த பயானை கண்டிப்பா நான் கேட்டே ஆகணும், அதுக்கு நீங்க எனக்கு அனுமதி கொடுக்கணும்னு மறுபடியும் வம்பு பண்ணி கேட்கிறாங்க. அந்த முதலாளி சொன்னாரா, சரி 6 நாள் பயான் பண்ணாங்கன்னு சொன்னீங்களா, அந்த பயான் பண்ணின விஷயத்துல இருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே இந்த அம்மா அப்படியே முடிக்கிறாங்க, திருன்னு எதுவுமே எனக்கு ஞாபகத்துல இல்லையேன்னு. அவர் சொன்னாரு, பத்தியா உன் மண்டையில எதுவுமே நிக்கல, அதனால பயானுக்கு போற வேலையெல்லாம் நீ வச்சுக்க கூடாது, நாளையில இருந்து சரியான முறையில நீ வேலைக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி வான் பண்றாரு. நம்ம மறுபடியும் மனசு தாங்காம தன்னுடைய முதலாளிகிட்ட போய், இன்னும் 6 நாள் தான், தயவு செஞ்சு கொஞ்சம் அனுமதி கொடுங்க அப்படின்னு மறுபடியும் அழுத்தம் கொடுக்குறாங்க. கோபமான அந்த முதலாளி என்ன பண்ணாரா, பக்கத்துல சாணியல்ற கூடைய கைத்துல கட்டி கிணத்துல தண்ணி இறைக்க சொல்றாரு. இந்த அம்மாவுக்கு ஒண்ணும் புரியல. சரி முதலாளி சொல்லிட்டாரு, அப்படி இறைச்சு ஊத்துனா கூட விட்டுருவாரோ அப்படிங்கிற ஆர்வத்துல இந்த அம்மாவும் அழுக்கு நிறைந்த சாணி நிறைந்த ஒரு கூடையை எடுத்து கைத்த கட்டி கிணத்துல போட்டு தண்ணி இறைக்கிறாங்க. ஒரு 4-5 தடவை இறைக்கிறாங்க, அந்த கூடையில தண்ணியே நிக்கிறாங்க. நம்ம வேகமா அந்த கூடையை தூக்கிட்டு போய் சொன்னாங்களாம், ஏன் இந்த கூடையில தண்ணி நிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும், அப்படி இருந்து ஏன் என்னைய சிரமப்படுத்துறீங்க அப்படின்னு. உடனே அந்த முதலாளி சொன்னாரா, இந்த கூடையில எப்படி தண்ணி நிக்காதோ அது மாதிரி உன் மண்டையில ஒண்ணு நிக்காது, அது உனக்கு உணர்த்துறதுக்காக வேண்டிதான் நீ இதை பண்ணுனேன், நீ என்ன செஞ்சிரு, நாளையில இருந்து சரியா வேலைக்கு வந்துரு அப்படின்னாராம். இந்த அம்மா மறுபடியும் அதுக்கு பதில் சொன்னாங்களா, இந்த கூடையில ஒண்ணு நிக்காதுன்னு எனக்கு தெரியும், என் மண்டையில ஒண்ணு நிக்காதுன்னு உனக்கு எனக்கு தெரியும், ஆனா நல்லா பாருங்க, இந்த கூடையை நான் எடுக்கிற போது சேரும் சகதியும் சாணியமாக இருக்குது, இதை 4 முறை கிணற்றில் விட்டு தண்ணி இறைக்கிற பொழுது அது தூய்மையானது, அது போல என்னுடைய அல்லாஹுவையும் ரசூலையும் பேசுகிற சபையில் அமர்கிற போது அதனுடைய அறிவுக்கு எட்டுதோ இல்லையோ என்னுடைய கல்வி தூய்மையாகிறது என்று சொன்னார்.